ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பொன்னி இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொன்னி ஆசையா பார்த்து நல்ல பக்குவமா எல்லாம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்துடுறாங்க கும்பல் எல்லாருமே. வந்த கையோட அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உஷா தான் ரொம்ப அப்படியே அவங்க வீட்டு சொத்த அள்ளி தின்ன மாதிரி, "என்ன என்ன சக்தி இப்படி பொன்னிக்கு ஊட்டிக்கிட்டு இருக்க? ஏன் என் பொண்டாட்டிக்கு ஊட்டுறதுல என்ன இருக்குது?" அப்படி இப்படிங்கிறாங்க. அவங்க மாமனார் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. மாமனார்னா இப்படி ஒரு மாமனார் கிடைக்கணுங்க. நல்லா வாழணுங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே என்ன ஊட்டி விடுறேன் அப்படின்னோன்னே ஜெயா சொல்கிறாங்க, "இனி போதும் எனக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு பொன்னி சொல்லுதா, ஜெயா இருந்துட்டு, "அதான் ஊட்டி விட்டானே, முழுசா சாப்பிட்டே வாங்க" அப்படின்ட்டு போயிடுறாங்க. அவங்க என்னமோ தெரியல, தலைய திருகாம பேசுறாங்க. அசையாம இங்கிட்டும் திரும்புறதில்ல, இங்கிட்டும் திரும்ப மாட்டேன். ரோபோ கூட இப்படி இப்படி திரும்பும். ஆனா ஜெயா மட்டும் திரும்பாம தான் பேசுவாங்க. அந்த உதடு மட்டும் தான், அது கூட ஒரு நேரத்துல அசையாம தான் பேசுறாங்க. ஏன்னு தெரியல, இந்த கதாபாத்திரத்துக்கு அப்படி குடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு கச்சேரி திருவிழாக்காக போறாங்க. பார்த்தீங்கன்னா, "ஜெயாம்மா வாங்க சூப்பர்" அப்படின்னு சொல்லி பாட்டு பாட சொல்றாங்க. ஜெயா என்ன பண்றாங்க, முருகர் பாட்டு பாடுறாங்க. பாடிக்கிட்டு இருக்கையிலே இவங்க பொண்ணு என்ன பண்ணுறாங்க, "நான் போய் தீபம் ஏற்றிட்டு வரேன் முருகனுக்கு" அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகிறாங்க. சொல்லிட்டு இங்கே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. பாடிக்கிட்டு இருக்கையிலே கரண்ட் போயிடுது. கரண்ட் போனோன்னே மைக்கில் பாடுறது கேட்க மாட்டேங்குது. எல்லாம் அமைதியாயிடுறாங்க. "என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்கையிலே பாட்டு சத்தம் அங்கே கருவறையிலேருந்து கேட்குது. "எங்கேயோ பாட்டு கேட்குதே, நீங்கள் பாடின பாட்டு அத்தை" அப்படின்னோன்னே அவ்வளோ அழகாக இனிமையாக பாடுறாங்க. அந்த பாடுறது நம்ம பொன்னி. அப்படியே அதுவும் விளக்க ஏற்றின வாக்கில் அந்த தீப ஒளியில் பொன்னியோட முகம் ஜொலிக்குது. அதை விட குரல் கணீர்னு அழகாக கானக்குயிலாக ஒலிக்குது. எல்லாரும் அங்கே போகிறாங்க. அலையா போயிட்டு, "என்ன அது?" அப்படின்னு சொல்லி, "கானக்குயில் ஓசை" அப்படின்னு சொல்கிற மாதிரி, "அத்தை நம்ம பொன்னி தான்" அப்படிங்கிறாங்க. அங்கே உஷா கேங்குக்கு அப்படியே நடுங்குது. "என்ன இவ இவ்வளோ பாராட்டிடுவாளே, பாராட்டு வாங்கிடுவாளே, இப்படி அழகாக பாடுறாளே" அப்படிங்கிறாங்க. பொன்னி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பாடி முடிக்கிறாங்க. ஜெயாவுக்கு கை கால் புரியலை. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இவங்க இதில் எனக்கு வாய் குளறுது. பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தோஷப்படுறாங்க. பொன்னியை கட்டி பிடிச்சிட்டு, "என்னோட வாரிசு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேம்மா, நீ தாம்மா என்னோட வாரிசு ஆயிட்ட" அப்படிங்கிறாங்க. அப்படியே தூக்கி வாருது. அப்படியே உஷா என்ன இப்படி பேர் வாங்கிட்டாளேன்னு. ஆனால் சக்தி, அவங்க அண்ணன், அவங்க அப்பா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. பொன்னியை அம்மா அப்படியே நல்லபடியாக ஏற்றுக்கிட்டா நம்ம பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி. "நீ ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, இப்படிலாம் நீ பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளோ அழகாக பாடிட்ட, என் வாரிசு நீ தான். எப்படி இருந்துச்சு தெரியுமா நீ பாடினது கேட்கல, இங்கே பாரு எனக்கு அப்படி புல்லரிக்குது" அப்படின்னு சொல்லி ஜெயா பொன்னியை கட்டி நான் தழுதழுக்க பாராட்டுறாங்க. பொன்னி அவங்களோட அன்பு மலையில் நனைஞ்சு போய் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக பாராட்டிறாங்க. சக்தி ரொம்ப பெருமையாக நிற்கிறாங்க. ஆனால் பிரீத்தி இவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.